ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் லாவண்யாரா. சாரி வச்சு இன்றைக்கி எப்படி ஒரு டோர் மேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க எந்த சாரியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 38க்கு 20 அப்படிங்கிற ரீதியில் எடுத்திருக்கேன். லென்த் வந்து 38, அகலம் வந்து 20. சைடில் இருக்க கரைகளை வெட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இப்போது ஸ்கேல் வச்சு நேராக கோடு போட்டுகிட்டே வாங்க. தைக்கிறதுக்கு மட்டும் 2 சைடு மட்டும் இடம் விட்டுட்டு மீதி ஃபுல்லாகவே இந்த லைன் போட்டுட்டு வந்திங்கன்னா ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் கொண்டு வரலாம். அதுக்காக தான் இந்த ஸ்கேல் வச்சு நான் மெஷர்மெண்ட் காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக கோடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹெட்பின் வச்சு இப்போது செக்யூர் பண்ணிக்கலாம். செக்யூர் பண்ணதுக்கு அப்புறம் இது மிஷினில் வச்சு அந்த லைன் ஃபுல்லாக தைச்சிட்டே வரலாங்க. எவ்வளோ லைன்ஸ் போட்டிருக்கோமோ அத்தனை லைனும் அழகாக நீட்டாக ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துடலாம். தையலும் போட்டாச்சு. செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு சாரியில் இருக்க அந்த பார்டர்ஸை கிழிக்காமல் கட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இந்த பார்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப அழகாக அந்த ஃபினிஷிங் வரும். கட் பண்ண பார்டர்ஸை செப்பரேட் பண்ணி வச்சுருங்க. இப்போ மெயின் கிளாத்தை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு 6 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிகிட்டே வாங்க. மார்க் பண்ண இடத்துலேருந்து சின்ன சின்ன கட்டிங் போடுங்க. கட்டிங் போட்டு கையிலேயே அப்படியே கிழிச்சோம்னா நீட்டாக கிழிஞ்சு வந்துடுங்க. இப்போது எல்லா பீசஸும் இப்படி கிழித்து நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். 2 பீஸ் வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா? நடுவில் நம்ம தையலுக்கு நடுவில் ஓட்டையாக இருக்கும் இந்த ஸ்கேலோட மெஷர்மெண்ட்டுக்கு. இப்போது அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு இந்த எண்டுக்கு கொண்டு வாங்க. இதே மாதிரி ஃபுல்லாக எத்தனை நம்ம ஸ்கேலில் மெஷர்மெண்ட் போட்டிருக்கோமோ அத்தனையும் அப்படியே ஃபில் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா கடைசியில் நம்ம ஃபினிஷிங் கொண்டு வந்துடலாம். டக்குன்னு இதெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் டைம் எடுத்து தான் பண்ண முடியும். இதை நம்ம சுருக்கி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடியோவாக போடுறோம். இப்போ மெஷர்மெண்ட் பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இல்லை இதுக்கு தகுந்தா போல் நீங்கள் மெஷர்மெண்ட்டை வச்சு உள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள்.
உள்ளே கோத்துட்டோங்க. கோத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி தெரியும் நமக்கு. இனி சைடில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாங்க. சாரியோட பார்டரை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணுங்க. இந்த பார்டரை கொண்டு வந்துருங்க. மெஷர்மெண்ட் எடுத்துக்கங்க. எடுத்து கட் பண்ணிக்கங்க. இப்போ 4 எட்ஜஸும் நம்ம கட் பண்ணி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி அடிச்சாச்சுங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப அழகா வந்திருக்கு. ஒரு லாங் ரன்னர் கூட சொல்லலாம். நம்ம அந்த அளவுக்கு ஒரு நீட்டமா இருக்கு. பாத்ரூமில் போட்டாலும் இந்த ஃபுல் டோர் அளவுக்கு நமக்கு மெஷர்மெண்ட் இருக்குங்க. கிச்சனில் போட்டாலும் நல்லா அழகாக இருக்குங்க. அதே மாதிரி டேபிளில் போட்டாலும் அழகாக இருக்குது. நமக்கு என்னென்ன விதத்தில் நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஹோம் பேஜில் நிறைய வீடியோ போட்டிருக்கேங்க. டைம் இருக்கிறப்போ விசிட் பண்ணுங்கள். இது முடிக்கும் என் சேனலில் நீங்கள் பார்க்காம இருந்தால் ஹோம் பேஜை விசிட் பண்ணி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஷேர் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங். லாவண்யா.